இந்த பக்கம் நமக்கு வந்துரும். இப்போ நீங்க வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணா போதும். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்களோ, இந்த இடத்துல என்ன ஃபோட்டோ வச்சாலுமே, அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அங்க மாறிக்கிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு ஷார்ட்கட் முறையில எப்படி நம்ம பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். இது வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் நான் பண்றதெல்லாம் நீங்க வந்து பண்ணா போதும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் 2 கமாண்ட் தான். நீங்க ஃபோட்டோ வச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா மாத்திக்கிடும். இப்போ என்ன நம்ம பார்க்க போலாம். வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். நியூ டாக்குமெண்ட்ல போயிட்டு இன்ச்சஸ் மாத்திக்கிடுவோம். விட்த் 6, ஹைட் 4. இத கொடுத்து நம்ம நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். இதுல ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்க எடுத்து வச்சுக்கிடுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் மட்டும் தான். பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே அந்த 6க்கு 4 சைஸ்ல போடுறேன். போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம லேயர் விண்டோஸ்ல போய் லேயர் F7 கொடுத்துட்டு அந்த லேயரை நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா மாத்த போறோம். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாத்திட்டோம். மாத்தின பிறகு அந்த லேயர் மேல வச்சு டபுள் கிளிக் பண்றோம். பண்ண பிறகு தனியா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல தான் நம்ம செட்டிங் பண்ண போறோம். எப்படின்னா இந்த சைஸ் வந்து நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க. மில்லிமீட்டர்ல விட்த் வந்து 38.1, ஹைட் வந்து 50.8. ஓகே கொடுத்துருந்தோம். ப்ரொசீட். இதுதான் சைஸ் நமக்கு. இப்போ இந்த சைஸை நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்து சின்னது பண்ணிக்கலாம். பண்ண போற நம்ம சுற்றி ஒரு நமக்கு வந்து 4 சைடு ஒரு கார்னர் தேவை, ஒரு பார்டர் மாதிரி தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் செலக்ட் பண்றேன். அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா செலக்ட் போய் மாடிஃபை, அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் அதை கொடுத்துட்டு 25 mm 25 பிக்சல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் பார்டர் வந்துடுது. திருப்பி இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி இன்வெர்ட் கொடுத்து என்ன பண்ண போறேன்னா, இதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்குரிய செலெக்ஷனை சேவ் செலெக்ஷன் கொடுத்து ஒரு நேம் கொடுத்துருந்தேன். ஜே அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். இது எதுக்குங்கிறத நான் பின்னாடி வர இதில் உங்களுக்கு தெரியும். அப்படி கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருக்கேன். டெலிட் பண்ணியிருந்தேன். இன்னும் என்ன பண்ணால் இன்னும் ஒரே ஒரு லேயர் மட்டும் நம்ம கொடுத்துருவோம். பேக் சைடு ஒரு லேயர் கொடுத்துருவோம். லேயர் கொடுத்து அந்த லேயரில் ஒரு அவுட் லைன் வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டோக் கொடுத்துட்டு ஸ்டோக்கு இன்சைடு ஸ்டோக்கு ஒரு 3 mm கொடுத்துருக்கேன் நான். ஓகே நம்ம இங்கே சேவ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இங்கே வந்துடும் நமக்கு. இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்ஸ் இதை வந்து நம்ம இப்படி நம்ம அந்த 38.91 அந்த எம்எம் வச்சதுனால இப்போ கரெக்டாக நமக்கு வந்து அந்த சிட்டிங் ஆயிடும். திருப்பி நம்ம வந்து சேவ் பண்ணி இந்த 6க்கு 4 ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கிடுதாங்க. சேவ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி சேவ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் காப்பி மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு ஒருத்தர் கொண்டு வராரு. இப்போ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொண்டு வராருன்னா நம்ம என்ன பண்றோம்னா, ஓப்பன் பண்ணி அந்த 6க்கு 4 நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பிஎஸ்டி ஃபைலை நம்ம ஓப்பன் பண்றோம். இந்த இடத்துல வச்சு இப்போ லேயர்ல வச்சு டபுள் கிளிக் பண்றோம். இங்க வந்துடும். அந்த மாஸ்டர் காப்பிக்கு வந்துடும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க. யாராவது அந்த போட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்து வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுடைய போட்டோ வந்து நான் இப்போ எடுக்கிறேன். இது போட்டோ எடுத்திருக்கோம் நம்ம. இந்த போட்டோ நான் எப்படி பண்ண போறேங்கிறது பாருங்க. இவ்வளவுதான். என்ன பண்ணியிருக்கோம், இதுல வந்து டபுள் கிளிக் பண்ணியிருக்கோம். டபுள் கிளிக் பண்ணும்போது தனியா வந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம இதை ட்ராக் பண்ணி இழுத்து உள்ள போறோம். பழைய போட்டோலாம் டெலிட் பண்ணிருங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பர் கொடுத்து சின்னது பண்ணிக்கிட்டோம். ஒன் டைம் செய்யறதாங்க, அதுக்கு பிறகு ஈஸியா இருக்கும்.
இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வச்சிருந்த அந்த செலக்ட்ல போய் லோட் செலக்ஷன் குடுத்துருந்தோம். லோட் செலக்ஷன்ல ஜேஜே குடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு பார்டர் இதாகுது. இது கொஞ்சம் ஹெட் கட் ஆகும். கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன். திருப்பி என்ன பண்றேன், செலக்ட்ல போய் லோட் செலக்ஷன் ஜேஜே குடுத்துருவேன். இந்த ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, டெலீட் பண்றேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் சேவ் குடுத்த பிறகு பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபுல்லா உங்களுக்கு டோட்டலா இது வந்துரும். இப்போ நீங்க இத பிரிண்ட் குடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணா பண்ணிக்கலாம். எங்க அட்ஜஸ்ட் பண்ணா இங்க தான் நீங்க பண்ணணும். இங்க என்ன பண்றீங்களோ, அது வந்து இதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த பக்கம் நமக்கு வந்துரும். இப்ப நீங்க வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணா போதும். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்களோ, இந்த இடத்துல என்ன ஃபோட்டோ வச்சாலுமே, அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அங்க மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.